வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கிற ராக் RAAKH அந்த ராக் வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. எனக்கு அந்த அந்த ராக் போஸ்டர்லேயே அவங்க வச்சு விளம்பரம் பண்ணுற விஷயமே அலி ஃபைசல் அவர் தான் இந்த படத்தில் ஒரு லீடாக இந்த வெப் சீரிஸில் லீடாக நடிச்சிருக்காரு. பேட்டல் லாக் வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்துருக்க கூட பார்க்கலான்னா இங்கே ட்ரை பண்ணலாம், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அந்த வெப் சீரிஸ் கிரியேட் பண்ணவங்க இந்த வெப் சீரிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. 8 எபிசோடு இருக்கிற இந்த வெப் சீரிஸ் ஒரு சீரியல் கில்லன்னு சொல்ல முடியாது. ஒரு சில அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ரங்கா பில்லா கேஸ் 1978 நடந்த ஒரு விஷயத்தை வச்சு எடுத்துக்கிறதா, அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததாக சொல்கிறாங்க. கதையும் அந்த வருஷத்தில் நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா, அந்த 1978 ஒரு 2 ஸ்கூல் குழந்தைங்க, அதாவது ஒரு சின்ன பொண்ணு ஒரு பையன், ஒரே வீட்டில் ஆர்மி ஃபேமிலி சேர்ந்தவங்க ஒரு ரேடியோ ஸ்டுடியோக்கு போகிற வழியில் அவங்க காணாமல் போயிடுறாங்க. அந்த கேஸு கதாநாயகன் அலி ஃபைசல் இருக்கிற அந்த ஸ்டேஷனுக்கு வருது. அவர் தேடி போய் அந்த விசாரிக்கிறாரு, தேடுறாரு. கடைசியில் பார்த்தா அடுத்த நாள் அவங்க இறந்த நிலையில் கிடக்கிறாங்க. அதை விசாரிக்கிறாரு, அது பின்னாடி போகிறாரு. சேம் டைம் பேரலாக ஒரு ஒரு நான் லீனியர் மாதிரி ஒரு 10 நாள் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஸ்டோரின்னு இன்னொன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ், பாபு அண்ட் ராஜும் 2 பேர். அதில் ஒருத்தன் ரொம்பவே ஒரு மாதிரி சைக்கிக், கொஞ்சம் பேடியாக, ரொம்ப பேடியாக இருக்கிற ஒருத்தர். இன்னொருத்தன் ஓரளவுக்கு ஊர்லேருந்து அப்போ தான் ஒரு இன்னசென்ட் மாதிரி அவனும் இவங்க கூட சேர்ந்து சுற்றுற ஒரு 2 பேர் சேர்ந்து சில கிரைம்கள் பண்ணிக்கிட்டே வராங்க. தொடர்ந்து அந்த கிரைம்கள் பெருசாகுது. அவங்க சைக்கிக் பிஹேவியர் அங்கங்கே அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகுது. சேம் டைம் இங்கேயும் அவர் விசாரிச்சுக்கிட்டு வர்றாரு அலி ஃபைசல் ஒவ்வொரு இடமா. அந்த 2 பேர் கனெக்ட் ஆகிற இடம், அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன குற்றங்கள் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சுற்றி நகருது இந்த வெப் சீரிஸ். அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இவங்களுக்கு என்ன மாதிரியான என்ன விஷயங்கள் நடந்ததுன்றது தான் சொல்கிறாங்க. அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 1970களில் 1978 அந்த டைம்களில் நடந்த இந்த பில்லா ரங்கா கேஸ் ஏதோ ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி எடுத்துருக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உட்காந்து போய் அதை படித்தேன். அந்த கேஸு கொஞ்சம் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா அதை போய் படித்து பாருங்கள். விக்கிபீடியாவில் எல்லாத்துலேயும் இருக்குது. சரி, ஓகே. இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்லோ தான். டோட்டலாக ஒரு 8 எபிசோடு எடுக்கணுன்னே எடுத்து வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்லோவாக போனாலும் ஓகே, பார்த்து முடிக்கலாம், பார்க்கலாம், ரொம்ப போடி வச்சிடலான்ற அளவுக்கு இல்லைனாலும் நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு டீசெண்டாக இந்த ஒவ்வொரு எபிசோட்லையும் ஓரளவுக்கு ஒரு ஹூக் கொடுத்து முடிக்கிறதாகட்டும், கதாநாயகன் தேடி போகிற விஷயங்களை தாண்டி இவங்க 2 பேர் பண்ணுற விஷயங்கள் இன்னுமே ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. ஏன்னா இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுற கிரைம் ஆகட்டும், அது எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இவங்க போகிறாங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க, இவங்க எந்த மாதிரி இருந்தாங்க சின்ன வயசில், எப்படி இந்த நிலைமைக்கு மாறினாங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கன்ற விஷயங்கள்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பட் அகெயின் ஆப்போசிட் சைடில் ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்லோ டவுனாக அந்த நிறைய போரிங்கான விஷயங்களும் இருந்தது. முக்கியமாக சொன்னோன்னா நிறைய இடத்துல தேவையில்லாத சீன்கள், ரொம்பவே அந்த ஃபேமிலியை பேஸ் பண்ணி ரொம்ப அவங்களோட மென்டாலிட்டியை காமிக்கிறேன். அந்த விஷயங்கள் காமிச்சாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் அதெல்லாம் ரொம்பவே ட்ராகிங்காக இருந்தது. முக்கியமாக அந்த இறந்த குழந்தைகளோட ஃபேமிலி சீன்ஸ் ஆகட்டும், அது நிறைய இடத்துல ஃப்ளாஷ்பேக் வைக்கிறேன், ஃப்ளாஷ்கட்டில் வைக்கிறேன்ட்டு ரொம்பவே அது எனக்கு பெருசாக எதுவுமே கனெக்ட் ஆகலை. ரொம்பவே அங்கெல்லாம் ஸ்லோவாச்சு. அதனாலே எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஒரு 6 எபிசோடு 5 எபிசோடுக்கு குறைச்சிருந்தா கூட நல்லா கிரிப்பிங்காக இருந்திருக்கும். இத்தனைக்கும் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, இவங்க தான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அது எப்படி பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறாங்கன்றது பின்னாடி சொன்னாலும் அந்த இதில் ஒன்றும் ஸ்பாய்லர் சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான் போச்சு. அதனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரியும் இருந்தது. இவங்க முக்கியமாக வில்லனில் ஒருத்தர் ஆகாஷ் மக்கீஜா அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அவரோட பர்ஃபார்மன்ஸு. என்ன இதை தமிழில் வேற பார்த்தேன், காட்டுத்தனமாக கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை வரும். அதனால் காதுகள் பாவம் மட்டும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் டிவிலையோ இல்லை வெளியே லேப்டாப்லேயோ அந்த மாதிரி ஃபோனில் வெளியே வச்சு இந்த மாதிரி வெப் சீரிஸாக பார்க்குறத தவிர்க்கவும் ஹெட்செட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பார்க்கலாம். அகைன் ஆல்மோஸ்ட் ஒரு 8 எபிசோடு ஓடுற இந்த இதில் ஒரு 4வது 3வது தாண்டிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போகும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன், 4 வந்துட்டோம், இது பார்த்தே ஆகலான்ற அளவுக்கு தான் மிச்சம் எபிசோடு அப்படி இப்படி இருக்கும். நிறைய இடத்துல ஸ்லோவாக போனாலும் ஒரு கட்டத்தில் 8 எபிசோடு அப்படி இப்படின்னு தான் முடிக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வில்லனோட கேரக்டரைசேஷன், அங்கங்கே கதாநாயகன் தேடி போகிற சில விஷயங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மற்றபடி எல்லாமே ரொம்ப ட்ராகிங்காக இருந்தது. சொல்லப்போனால் போரிங்காக தான் இருந்தது. என்கிட்ட ஒவ்வொரு எபிசோடும் 3/4 மணி நேரம் வேறு ஓடுதா, அதனால உங்களுக்கே டைம் எவ்வளோ போகணும்னு நீங்கள் கன்சியூம் ஆகணும் பார்த்துக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கிரிப்பிங்காக சூப்பராக ஓஹோன்னு எல்லாம் இருக்காது இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேஸ், ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். பட் எகைன் எனக்கு பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்லை. பட் வாட்சபிள் தான். ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி வெப் சீரிஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, அது பாட்டு ஓடிட்டு இருக்கட்டும், நான் உட்காந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா
நீங்கள் மேபி உட்காந்து இந்த வெப் சீரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அமேசான் ப்ரைமில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ், ஹிந்தி மற்றும் எல்லா மொழிகளிலும் இப்போது ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. எங்கிட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் எங்கள் டைம் இருக்குப்பா, உட்காந்து அது பாட்டுக்கு போனாலும் வந்து இருட்டிலேயே அந்த ஸ்க்ரீன் ப்ளே போனாலும் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன்றவங்க மேபி உட்காந்து ட்ரை பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்பவே ஒரு ஸ்லோவான ஓரளவுக்கு ஆவரேஜ் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அனதர் ஆவரேஜ் வெப் சீரிஸ் இந்த அமேசான் ப்ரைம் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டுனா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லைன்றதையும் சொல்லுங்கள்.